என்னதான் லியோ படத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு மெயினாக விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லியோ படம் வந்து டாப்பில் இருக்கலாம். காரணம் பார்த்தீங்கன்னா அதோட பிளாட் தான். பேசிக்காக பார்த்தீங்கன்னா பாஷா டெம்ப்ளேட். ஸோ பாஷா டெம்ப்ளேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தை எப்படி யூனிக்காக காட்டுறாங்கன்னா அந்த படம் எவ்வளோ கமர்ஷியலாக நல்லா இருக்குது, அந்த படத்தில் எவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர பாஷா டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய படம் ஆக்சுவலி ஹாலிவுட்டில் இருக்குது. ஜான் விக்கே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவரும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான ஒரு அசாசைன் எல்லாமே குவிட் பண்ணிட்டு இருந்தார். தேவையில்லாம போயிட்டு அவர்கிட்ட பப்பியை கொல்ல போயிட்டு தலைவன் வேற மாதிரி உருமாறி இருப்பான். அதே மாதிரி இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசர்னு ஒரு படம், அதுவுமே அப்படித்தான். அவரும் ஒரு ரிட்டையர்ட் கேங்ஸ்டர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனோட ஃபேவரட் ஆக்டர் தான் நடிச்சிருக்காரு, டென்சல் வாஷிங்டன் சொல்லுவார்ல, அந்த நம்ம விபி கூட ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லியோ மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் த மேன் ஃப்ரம் நோவேயா 2010 ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு கொரியன் படம் அது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபார்மர் ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக இருந்தார். ஒரு அவரோட நெக்ஸ்ட் டோரில் ஒரு கேர்ளை வந்து கடத்தி கொண்டு போனனால திருப்பி ஒரு பயங்கர ஆக்ரோஷமா மாறி இருப்பாரு. உங்களுக்கு லியோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க, மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இதை தாண்டி நிறைய க்ளோஸ் டு லியோ மாதிரியான படங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.